ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் நம்ம வீட்டில் சாப்பிடாமல் மிஞ்சி போச்சுன்னா இப்படி எடுத்து தூக்கி போடாதீங்க. இதை நம்ம ஒரு ஸ்நாக்ஸாக பேன்கேக் மாதிரி செய்யலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மைதா இருந்தால் மைதாவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நீங்கள் ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சீனி சேர்த்துருக்கோமா, அது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. சீனி சேர்த்துருக்கனால நம்ம பவுட்ரு சுகர் பண்ணணும் பார்த்துக்கோங்க. அதனால் ஈஸியாக நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம் இருக்கும், இந்த 2 வாழைப்பழத்தையும் நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த 2 வாழைப்பழத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், மில்க் இல்லாத ரீசன்னால். நீங்கள் மில்க் இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தவாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் தோசை போடுற மாதிரி நீங்கள் குட்டியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரவுண்டாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டியான பேன்கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பணியாரமாக கூட செய்யலாம். பணியாரம் சட்டி இருந்துச்சுன்னா இதே மாவை நீங்கள் பணியாரத்தில் போட்டு கூட செஞ்சு பார்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.